மாமா நானும் வரேன் மாமா. வந்து உன் பையன் போஸ்டர் ரெடி பண்ணிட்டான், நீ பச தடவி ஊர் முழுக்க ஓட்டி கேவலப்படுத்த போறியா? மரியாதை இல்ல மாமா நானும் வரேன் மாமா. நீ மத்தியானம் ஓடி ஓடி போன் பேசுறது நினைச்சட்டி ஏதோ தப்பு நடக்க போகுது. நடந்துருச்சு பாத்தியா? போயிடு. போய் எடுத்து வந்து தொலை. இது நடக்க கூடாது நினைச்சது அது நடந்துருச்சு. எப்படி இவன் காம்பவுண்ட் ஏறி குதிச்சான்? நம்ம புள்ள என்ன தப்பு பண்ணிருக்க மாட்டா மாமா. சட்டையே போட்ட. மாமா நானும் வரேன் மாமா. ஏய் நல்ல விதமா வளர்த்த என் பிள்ளை எப்படி கள்ளத்தனம் பண்ணி காம்பவுண்ட் ஏறி குதிக்க வச்சிட்டியே? இப்படி கெடுத்து குட்டிச்சாங்க. இல்ல மாமா. போயிடு. போன் பண்ணாங்கன்னா அங்க நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லு. மாமா ஏய் நானும் வரேன் மாமா. வந்து இருக்குடி. புள்ளையா பத்தி வச்சிருக்கா அவன் கெட்டதும் இல்ல மத்த பிள்ளைங்களையும் கெடுத்துட்டு இருக்கான். கூட்டு முதல்ல கிளம்பியா? அப்பா அப்பா என்ன அடிக்காதீங்க. ஐயா அது மண்ணு தப்புக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறையா? ஆக்ட் பண்ணதெல்லாம் போதும். உன் பையனை கூட்டிட்டு கிளம்பியா? பேச விடுங்கப்பா. ஐயோ ஒரே பிள்ளையா? என் எதிர்காலமியா அவன் என் பெரிய மனசு பண்ணி என் பிள்ளைய மறுபடியும் படிக்கிறதுக்கு வழிபடுங்கய்யா. யாரியா நீ? டிரைவருங்க. வெளியே போ. அப்பா ஐயா உங்களை கடவுளா நினைச்சு கேட்கிறையா? என் பையனுடைய எதிர்காலத்தை கெடுத்துறாங்க ஐயா. படிப்புக்கு வழிபடுங்க ஐயா. போயிருங்கப்பா. என்ன அசிங்கப்படுத்துறாங்கப்பா, அடிக்கிறாங்கப்பா. உங்களுக்கு எனக்கு சொத்து தகராறு எதுவும் கிடையாது சார். கருத்து வேறுபாடு, கொண்ட கொள்கையில் மாறுபாடு, அவ்வளோதான் சார். நான் வெற்றி எப்படி பார்க்கணும் அப்படி தான் சார் சக்கரவர்த்தியும் பார்க்குறேன். புரிஞ்சுங்க சார். கொடுங்க சார். சொல்லுங்க. ஹலோ நம்ம சக்கரை சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டாரா மாமா? உயிருக்குலாம் ஒன்றும் ஆபத்து இல்லையா? ஆனா ஸ்கூலுக்கு வர சொல்றாங்க. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாமா. பா என்ன பாப்பா சொல்லுப்பா. இருங்க. டயர் பஞ்சர் ஆகி போச்சுங்க. வெற்றி போய் கார் எடுத்துட்டு வா. அவன் நல்லா இருக்கணும் தானே நான் எல்லாமே பண்ணேன். உலகமே அவன் நினைச்சு தானே நான் அவனை சுத்தி சுத்தி வந்தேன். சார் என் அளவுக்கு பிள்ளைய நேசிச்சு தகப்பண்ணி நீங்க எங்கேயா பார்த்துருக்கீங்களா? என்னை அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அவன் ஏன் சார் இப்படி பண்ணா? அவன் இடத்துல இருந்து பார்த்தா தான் சார் அவன் வேலையை தெரியும். அழுகாதடி. இப்ப என்ன போனவன அவனை கூட்டி வந்து நம்ம வீட்டில் வச்சுக்க போறோம். இனிமே அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான். சரியா? நான் என்னமோ முட்டாள்தனமா என்னாலதான் அவன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு. சார் அவன் இஷ்டத்துக்கு இருந்தா கூட அவன் தான் சார் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வருவான். சார் சக்கரவர்த்தின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சூசைட் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு தான் ஃபோன் வந்தது. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அங்கே போய் பாருங்க சார். ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கு. 10 கிலோமீட்டர்ல ராசி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒன்றும் இல்லை வாங்க வாங்க சார். சார் சக்கரவர்த்தின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை சார். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க பக்கத்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பாருங்க. அழாதீங்கம்மா.
சான்ஸ் வந்தாச்சு. கொன்னுட்டீங்களடா. பையன் இறந்து 8 மணி நேரம் ஆச்சு. அலையை விட்டு உங்கள் எமோஷன்ஸை கில் பண்ணி நீங்கள் டயர்டாகி ஏற்று பேச முடியாத நிலைமைக்கு வரும்போது தான் பாடியை தருவாங்க. அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. வெற்றி, தண்ணி எடுத்து வையா. சரிப்பா. டாக்டர் கூப்பிடு. இந்த பையனுக்கு ஏதோ லவ் அஃபேர் இருந்திருக்கு. அது ஃபெயிலியர் ஆகி சூசைட் பண்ணிட்டான். அதுக்கு மேனேஜ்மெண்ட் எப்படி? எங்ககிட்ட அதுக்கு ஆதாரம்லாம் பொய்யே. சார் அந்த ஸ்டூடண்ட் சார் அவங்க சொல்றது எல்லாமே பொய்யே. சக்கரவர்த்தியா நைட்டு ஃபுல்லா அம்மனமா நிறுத்தி வச்சிருந்தாங்க சார். பாபு என்னடா இவன் எப்படி வந்தா? பாவம் சார் அவன். ஏ பாபு, போலீஸ் போலாம். சைலண்டா வா. சார் போகிறாங்க சார். ஹலோ, நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. உங்க 2 பேத்தையும் ஐயா கூப்பிடுறாரு. ஏன் பப்ளிக் அசிங்க படாதீங்க, மரியாதையாக வந்து சேருங்க. சக்கர